ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சோஷியல் மீடியா பக்கத்தில் அதிகமாக ஷேர் ஆகிட்டு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப விஷ் பண்ணக்கூடிய ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகியிருக்கு. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நாயகனான கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றின ஒரு சின்ன ஹாப்பியான ஒரு அப்டேட் தாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்க பார்த்தீங்கன்னா விகடனில் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதாவது 2023க்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்டை கார்த்திக் ராஜ் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதில் அவங்க கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேர்ந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ பொதுவாக எல்லாருமே இந்த அவார்டுக்காக இந்த சேனலுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கார்த்திக் ராஜை மட்டும் எப்போவுமே மக்கள் நாயகன் அப்படிங்கிறதுனால அவருக்கு மக்கள் நாயகன்னு பேர் வந்ததே மக்களால் தாங்க. ஸோ அதான் ரசிகர்களால் தான். ரசிகர்கள் அவங்களுக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ மக்களால் ரசித்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ஒருத்தர் தான் நம்ம கார்த்திக் ராஜ். அதனால அவரை மக்கள் நாயகன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எந்த ஒரு ஸ்டேஜாக இருக்கட்டும், மக்கள் நம்ம ரசிகரை பற்றி தான் பேசுவார். அதுலேயும் என்னுடைய ரசிகர்களுக்காக நான் இப்போது ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணி இந்த அவார்டை வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்காக நான் இன்னும் நெடுதூரம் ஓடணும். ஸோ ஓடிட்டே தான் இருப்பேன் அவங்களுக்காக. அவங்க தான் என்னோடய ஃபேமிலி எல்லாமே அப்படின்னு சொல்லி கார்த்திக் ப்ரோங்க இப்படி ஒரு எமோஷனல் ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.